ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. ஸோ நான் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி ஓப்பன் போர்ஸுக்கான ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் ஓப்பன் போர்ஸ் இருக்கோ கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஸோ ஓப்பன் போர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம சீக்ஸ், ஃபோர்ஹெட், நோஸ் அண்ட் சின் ஏரியாஸில் காமனாக இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓப்பன் போர்ஸ் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்துடலாம். ஓப்பன் போர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான ஆயிலி ஸ்கின் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வரும். யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆக்னி வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஆக்னிஸை வந்து நம்ம உடச்சி விட்டு பள்ளம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது காலப்போக்கில் ஆக்னி ஸ்கார்ஸாக மாறுது. ஸோ அதுவுமே கூட ஓப்பன் போர்ஸாக வந்து தெரியும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பன் போர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் ஸ்கின்னில் அதிகமான டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கோ, ரொம்ப அழுக்காக இருக்கும், அவங்க ஸ்கின்ல வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது போர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும், பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஓப்பன் போர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கும் இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து பெருசாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்குமே இந்த ஓப்பன் போர்ஸ் அதிகமாக வரும். ஸோ போர்ஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம தண்ணியை முகத்தில் விட்டு நம்ம கிளென்சரை போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போயே வந்து நம்ம போர்ஸ் வந்து ஓப்பன் ஆக வச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுனால தான் நம்ம கிளென்சரை போட்டு நல்லா க்ளீன் பண்ணும்போது நம்ம போர்ஸ் வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம போர்ஸ் வந்து பெருசாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதாவது லார்ஜ் போர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம போர்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஒரு ப்ராப்பரான போர் டைட்டனிங் டோனர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம போர்ஸ் வந்து டைட் ஆகும். இந்த போர் டைட்டனிங் டோனர் வந்து எங்கே வாங்குறதுனா, நிறையா அமேசான் ஆப் அண்ட் நைக்கா ஆப்பில் பார்த்தீங்கன்னா போர் டைட்டனிங் டோனர்னு போட்டிங்கனாவே வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மாமா எர்த்தில் ஒரு போர் டைட்டனிங் டோனர் இருக்குது, ரோஸ் வாட்டர்து. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த 10-15 நிமிஷத்துக்குள்ளார நம்ம ஃபேஸில் நல்லா மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் இந்த போர் டைட்டனிங் டோனர் அப்ளை பண்ணும்போது நம்ம போர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அது வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது நிறைய அழுக்கு இம்ப்யூரிட்டிஸ் வந்து அதில் படியறதுக்கு சான்ஸ் கிடையாது. அந்த போர்ஸ் ஓப்பனில் இருக்கும்போது தான் நம்ம நிறைய அழுக்கு வந்து அதில் படியும். ஸோ அந்த போர்ஸ் வந்து நிறைய பெருசாகும், ஓட்டையாக தெரியும். ஸோ ஒரு போர் டைட்டனிங் டோனர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. போர்ஸை டைட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம சால்சலிக் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான ஆயிலி ஸ்கின் இருக்கோ அவங்க வந்து இந்த சால்சலிக் சீரம் வந்து ட்ரை பண்ணலாம். ஆயிலி அதிகமாக இருக்கிறனால நம்ம ஸ்கின்ல வந்து ஆக்னிஸ் வரும். ஆக்னி வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம போர்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும், அதனால் வந்து நிறையா பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சால்சலிக் ஆசிட் சீரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிலி ஸ்கின்காரங்க. ட்ரை ஸ்கின்னுக்காரங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வராது. ரொம்ப அதிகமாக ஆயிலி ஸ்கின்காரங்களுக்கு தான் இந்த ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சால்சலிக் சீரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அலோவேரா ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிட்டு படுங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம போர்ஸை நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் வந்து வில்வாங்கிற ஒரு பிராண்டில் அலோவேரா ஜெல் வந்து வருது. ஸோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து எந்த ஒரு க்ரீமுமே போட வேணாம், சீரம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி டயத்தில் வெறும் அலோவேரா ஜெல்லை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு நான் என்னோட நைட்டை வந்து முடிச்சிடுவேன். ஸோ அதுதான் அலோவேரா ஜெல் இஸ் அ குட் மாய்ஸ்சரைசர் அண்ட் போர் டைட்டனிங் ஆல்சோ. முல்தானி மட்டியை ட்ரை பண்ணலாம். ஸோ முல்தானி மட்டி ஃபேஸ் பேக்கை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து காயிறப்ப ரொம்ப நிறைய டைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும், குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற போர்ஸை வந்து டைட்டன் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணும்போது நம்ம போர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக டைட் ஆகும். ஸோ இது மோஸ்ட்டாக ஆயில் ஸ்கின்காரங்க வந்து ட்ரை பண்ண. ஸோ முல்தானி மட்டி ஆயிலி ஸ்கின்காரங்க ட்ரை பண்ணும்போது நேச்சுரலாக நம்ம ஃபேஸில் உருவாகக்கூடிய ஆயிலை வந்து அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆயிலி ஸ்கின்காரங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த முல்தானி மட்டி ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ண. ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா, போர் டைட்டனிங் டோனர், சால்சலிக் ஆசிட் சீரம், அலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் முல்தானி மட்டி ஃபேஸ் பேக். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் போர்ஸ் 90% வந்து மினிமைஸ் ஆகிடும். ஸோ இந்த ரொட்டீனை வந்து கிட்டத்தட்ட 1 இல்லை 2 மாதம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து வரும். எதுவுமே 1-2 நாள் பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது நம்மளுக்கு டிசப்பாயிண்டில் தான் முடியும். ஸோ ஒரு 2 மாதமாவது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு
வரும்போது தான் அது நம்மளுக்கு ஒரு கிரேட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த போர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதிகப்படியான டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து தங்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தங்கக்கூடாதுன்னா ஒரு 2-3 தடவை ஒரு நாளைக்கு வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். போர்ஸை வந்து க்ளீன் ஆகிற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். கடமைக்கு பண்ணோம் கடமைக்குன்னு விட்டோன்னு இல்லாமல் ஒரு 40 செகண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு அழகாக நீட்டாக ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு டோனரோ இல்லை மாய்ஸ்சரைசரோ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ வெளியிலலாம் போகிறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ். ஸோ ஓப்பன் போர்ஸுக்கான ஒரு ஹோம் ரெமெடி வந்து நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் இருந்தபடியே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஹோம் ரெமெடிஸ் வந்து பார்ப்போம். ஸோ கீப் வாட்சிங் மீ. ஸோ டாட்டா பை பாய்.